ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான பிரைமல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஜாஷ் ரீட் டைரக்ஷன்ல ஜோ கேமியோ, க்ரூ பாய்லன், லின்சே ஃபேரிஸ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 or 20 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப் போறாங்க. அதுல இருக்கிற ட்ரேஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல் ஸ்டூடெண்டா இருக்காங்க. இவங்க போற இடத்துல இருக்கிற ஒரு மர்ம குகையோடைய அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க கேம்ப் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே தங்குறாங்க. அப்ப கூர்மையான பற்கள் கொண்ட ஒரு ரேபிட் பாத்தீங்கன்னா அந்த குரூப்பை வந்து தாக்குது. அந்த குரூப்பை சேர்ந்த கிறிஸ் அப்படிங்கிறவங்கள அது கடிச்சிருது. இதுக்கப்புறமா கிறிஸ் பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல அவங்க குளிக்க போகும்போது அங்க இருந்த அட்டைப்பூச்சிகள் அவங்களை அட்டாக் பண்ணுது. இதுக்கப்புறமா இவங்களுடைய உடல்ல சில மாற்றங்கள் உண்டாகி கூர்மையான பற்களும் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் மற்றும் தீராத ஒரு பசி இவங்களுக்கு வருது. அதுக்கப்புறமா கிறிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் 30 minutesல பாத்தீங்கன்னா அந்த கேவ் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கேரக்டர்ஸ்லாம் எந்த மாதிரியான நபர்கள், அவங்க வந்து எந்த மாதிரியான விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்சஸ்ல சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராகிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ இந்த டிஃபரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் அட்டாக் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள ஒருத்தர் பாத்தீங்கன்னா மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறமா அதை எப்படி அவங்க டீல் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப அத்தன்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் சொல்லியிருந்தாங்க. யார் இதுல இருந்து தப்பிப்பாங்க, யார் இதனால இறக்க போறாங்க அப்படின்ற ஒரு டைலமாவும் டென்ஷன் பில்டிங்கும் இந்த படம் முழுக்கவே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் ஆயிருக்கும். கோரி ஹாரர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிளா இருந்தீங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. இந்த படத்துடைய பிளாட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரிக்கான ஒரு பிளாட் தான். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம பிரெடிக்டபிளா நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்படமா தெரியுது. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கானட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. பிரைமல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.